இதை பாருங்க, இந்த கரும்புல இருந்த பூரா பாத்தினியம்ங்கிற விஷ செடி பூரா இந்த புடிங்கணுன்ட்டு பாருங்க. இதை ஒரு கும்பல் போட்டுக்கிறோம் பாருங்க. அந்தாண்ட ஒரு கும்பலுக்கு இருங்க. அதாவது இது வந்து அழிக்க முடியாத ஒரு விஷ செடி. மற்ற எல்லா செடியும் அழிச்சிடலாம். இதில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மணத்தக்காளி கீரையை பற்றி தான். பாருங்கள், இதுதான் மணத்தக்காளி கீரை. அதாவது கலையினுடைய நல்ல நல்ல பயிரெலாம் விளையாண்டாங்க பாரு. இந்த பாத்தினம்ங்கிற விஷ செடி கூட இந்த மணத்தக்காளி கீரை இருந்ததுங்க. இதை இப்போ நான் வீட்டுக்கு பெற்று பார்ப்பறேன். உள்ளே இருக்குது ஒரு 10 செடியாட்டம் இருக்குது. இதோடைய பூர்வீகம்னு பார்த்தா தென்னிந்தியா, குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு தாங்க இதோடைய பூர்வீகம். இது வந்து ஊறுகாவாக அரைச்சி சாப்பிட்லாம். இது வந்து கடையத்தை விட ஊறுகாவாக அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடைஞ்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. நாங்களாம் ஊறுகாய் தாங்க அரைப்போம். அதே போல் வந்து இது வந்து வாய்ப்புண்ணு மற்றும் அல்சர் இருக்குது இல்லையா, வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு, செரிமான கோளாறு எல்லாமே இந்த கீரை வகை நீக்குங்க. இது போல் கீரையெல்லாம் எவ்வளோ தூரம் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து மருந்து அடிக்கிறதால இது போன்ற அதான் நம்ம உயிருக்கும் உடம்புக்கும் உதவக்கூடிய கீரைகள், செடிகள், கொடிகள் எல்லாமே மாஞ்சி போச்சு. ஆனால் இது மட்டும் எந்த மருந்து அடித்தாலும் சாக மாட்டுதுங்க. ஏன் தெரியுமா? அவன் மருந்துக்காரனும் பிளான் பண்ணி தான் கொடுக்குறான். ஏன்னா இது அவங்க குரூப்பு, இது அவங்க செட்டு, இது அவங்க ஆள், இது வந்து நம்ம ஆள், இது வந்து தமிழ், இது வந்து திராவிடர்கள் வந்து தமிழர்கள் அழியிற மாதிரி தான் மருந்து கொடுக்குறாங்களா ஒழிய திராவிடர்கள் அழியிற மாதிரி மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து கல்லீரல், மண்ணீரல் மற்றும் எல்லாத்துக்குமே உடம்புக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கீரைங்க. இது போல் கீரை வகைகளெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீரைகளே அதிகமாக உட்கொள்றது கிடையாது. இது போல் கீரை வகைகள் சாப்பிட்டாங்க நம்ம முன்னோர்கள், நல்லா இருந்தாங்க. அதை நம்ம தவிர்த்து நம்ம இந்த பீட்சா, பர்கர், பரோட்டா, சப்பாத்தி, பூரி இந்த வகையில் போனோம். நம்ம இது போல் பாரம்பரிய உணவுகள்லாம் மறந்துட்டோம். அதனால தான் நம்ம உடம்புக்கு கேடு வருது, தீங்கு வருது. அதாவது இதுக்கு மேலேயாச்சும் மருந்து அடிக்கிறத குறைப்போம். ஏன்னா மருந்து அடிக்கிறத குறைச்சா இது போல் நல்ல களைகள், அதாவது இதெல்லாம் வந்து பயிருக்கு சேதாரம் விளைவிக்கக்கூடிய களைகள் கிடையாது. இதெல்லாம் பயிரோடு சேர்ந்து வந்தால் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். மாடும் இது சாப்பிடும். ஆனால் இந்த பயிர் இதை வந்து சாப்பிடாதுங்க. ஆனால் நம்ம மருந்து அடித்தா இதெல்லாம் சேர்த்து போகுது. ஆனால் இது மட்டும் சாவாதுங்க. பாருங்கள், இந்த கொல்லியில் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். அதே போல் இதில் அதிகமாக மணத்தக்காளி கீரையும் வச்சாங்க. ஆனால் மணத்தக்காளி கீரை இருப்பா ஒன்று ஒன்று காட்டு. அதான் மணத்தக்காளி கீரை தான் சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் மணத்தக்காளி கீரை ஓங்கலை. இந்த பாத்தினம்ங்கிற விஷ செடி தான் ஓங்கி